நம்ம ஏரியாவில் அந்த கவிதா இருக்கல்ல, ஆமாம். ஆள் எப்படி தழுக்கு புழுக்கா இருக்கா? அதெல்லாம் நான் சூப்பராக தான் இருக்கிறேன். அவளுக்கு என்ன இருக்கு? அவள் புருஷன் எங்கே இருக்கான்? அவள் வெளிநாட்டுக்கு போய் 2-3 வருஷம் ஆகுது. 2-3 வருஷம் ஆகுதா? ஆமாம். ஆள் நல்லா செம்மையா இருக்கால்ல? அப்படியா? ஆ. சரி. அப்புறம் மச்சான், சொல்லுங்க. அந்த சிங்ககுமார் மிலிட்ரியிலேருந்து வந்திருக்கானா? நைட்டு சரி. மிலிட்ரி சரக்கு ரெடி ஆயிருமா? ரெடி ஆகிடுவோம். போய் பார்ட்டி வைக்க சொல்லிடுவோம், விடுங்க. அங்கே பாரு ஃபுல்லாக வரான் பாரு. ஏய் வராங்க. ஏடா உனக்கு பொண்ணு பார்க்குறாங்களா? நாளைக்கு. என்னது, உனக்கு கல்யாணமா? ஏண்டா உனக்கு யாரா பொண்ணு கொடுக்குறது? ஆமாம், உனக்கு அதெல்லாம் எட்டுமா? சரி சரி, ஃபீலிங் ஆகலடா, சும்மா தான் கேட்டேன். இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணலாமா? சரி விடு. என்னப்பா அவனும் பொண்ணு பார்த்துட்டான், ரெடி ஆகிட்டான். என்ன மச்சான், அவனுக்குலாம் கல்யாணம் நடக்குது, நமக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. பார்க்கலாம், நாமளும் தேடிக்கிட்டே தான் இருக்கணும் மாட்டேது. பார்க்கலாம். ஆ. கூப்பிட்ற உள்ள போம்மா. சம்மந்தி, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காப்புல? மாப்பிள்ளை படிச்சுக்கிறான், டிகிரி முடிச்சுக்கிறான், சொந்தமாக வேலை பண்ணுறான், கம்பெனி. ஆமாம், அவர் கம்பெனிஸும் பண்ணுறான். நல்ல வருமானம் இருக்கா? நல்ல வருமானம் இருக்குது. என் பொண்ணை கொடுத்தா நல்லா வச்சு காப்பாற்றுவாங்க. படிச்சு காப்பாற்று. என் பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, டிகிரி முடிச்சிருக்கா. நாங்கள் தான் வேலைக்கு வெளியில் போகாமல் வீட்டோட இருந்து வச்சுருக்கிறோம். ஆமாம், சந்தோஷம். பொண்ணோட அண்ணா எங்க ஆலேக்கான்? பையன் வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறான், வந்துடுவான், இப்போ வர நேரம் தான். அப்படியா? சரி. என்ன படிச்சிருக்கிறாங்க? பையன் இன்ஜினியர் வரைக்கும் படிச்சிருக்கிறாரு, அந்த வேலை விஷயமா தான் வெளியே போயிருக்கிறாரு, இப்போ வந்துடுவாரு. அப்படியா? சரி. உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்தா எங்கள் பையனை கட்டிக்கினா மகாராணி மாதிரி வச்சு காப்பாற்றுவோம். எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்பா கொஞ்சம் தனியாக பேசணும்பா. சம்பந்தி, பொண்ணு கிட்ட சரியாக பேசணுமா? அப்பா நான் சித்தப்பா கிட்ட தனியாக பேசணும்பா. சரி, போய் பேசணும். சித்தப்பா, சித்தப்பா இந்த பொண்ணுலாம் நம்மளை செட் ஆகாது சித்தப்பா. நான் குட்டட்டி மாதிரி இருக்கிறேன், அந்த பொண்ணு ஹைட்டாக இருக்குது, அழகாக வேறு இருக்குது சித்தப்பா. எனக்கு செட் ஆகாது சித்தப்பா. உன் நல்ல மனசுக்கு அந்த பொண்ணு ஆமியா, நீ எதுவும் கவலைப்படாது, உன் வாழ்க்கை நல்லபடியாக முடியும். சித்தப்பா எத்தனையோ இடத்துக்கு என்னை பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போயிருக்கேன். டீ வாங்கும் போதும் சரி, ஒரு பிள்ளைங்க போகும்போதும் சரி, என்னை எத்தனை பேர் கிண்டல் அடிச்சிருக்காங்க. நீ நடக்காது சித்தப்பா. அதெல்லாம் மனசில் எதுவும் கவலைப்படாது, சரியா? நான் எங்கள் பையனே வந்துட்டான். பார்க்கணும் சார், இப்போ தான் எல்லாரும் கேட்டாங்க உன்னைய சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் தான் பொண்ணோட அண்ணனா? ஆமாம் சார். நீங்கள்? நான் மாப்பிள்ளைக்கு சித்தாப்பா. மாப்பிள்ளோட சித்தப்பா. மாப்பிள்ளை யாரு? இந்த இவர் தான். என்னம்மா? இவருதாப்பா மாப்பிள்ளை. பா ஆமாப்பா, இவர் தான்ப்பா. சொந்தமாக தொழில் செய்கிறாரு, கம்பெனி வச்சுருக்காரு, நல்ல வருமானம், நல்ல பையன் சொல்லியிருக்காங்க. இவருக்கெல்லாம் வந்து எங்கள் பொண்ணு கொடுக்க முடியாதுங்க. ஏப்பா இப்படி சொல்கிற? ஏற்கனவே அது பேசி வச்சது தான். குட்டட்டி மாதிரி இருக்காரு, இவருக்கு எப்படிம்மா கொடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாதும்மா, இவருக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதும்மா.
ஏங்க ரொம்ப பாவம். ஏங்க நீங்க பாவம் பார்த்தா நாங்க எங்க தங்கச்சி படுகொலையில் தள்ள முடியுமா என்ன? அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. ஏங்க இவர் குட்டட்டின்னு இருக்காரு, என் தங்கச்சி எவ்வளோ அழகாக ஹைட்டாக இருக்கா, எப்படிங்க மேட்ச் இருக்கும் இவங்களுக்கு? அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. நான் என் தங்கச்சி நல்லா படித்த பையனை பார்த்து வச்சுட்டு இருக்கேன். அவன் வசதி வாய்ப்புன்னா அவன் ஒர்க்குன்னா நீங்கள் வேற. அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. என் பையனும் நல்லா சம்பாதிக்கிறான், நாங்களும் வசதியாக தான் இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் குறை இல்லை. ஐயா உங்கள் பையன் நல்லா சம்பாதிக்கிறான், ஆனால் குட்டட்டி தம்மு துண்டு இருக்கான். இவனை எப்படி என் தங்கச்சி கொடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாது ஐயா. பா எல்லாரும் மனசும் புண்படுற மாதிரி பேசாதப்பா, கஷ்டமா இருக்கு. அவங்க மனசை கஷ்டப்படுறான்றதே ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கெடுக்க முடியுமா? இதை பாருங்க, என் தங்கச்சி நான் சொன்னாதான் கேட்பா. அதெல்லாம் முடியாது. அவன் மலரை கேளுங்க, அவன் சப்போஸ் ஓகேன்னு சொன்னா நீங்க கட்டி கொடுங்க. ஆனா என் தங்கச்சி என் பேச்சு மீற மாட்டா, ஒத்துக்க மாட்டா. நீங்க என்ன கேளுங்க. மலரு மலரு மலரு, இந்த பையன் உனக்கு பிடிச்சிருக்கா? மலர் மாப்பிள்ளை பிடிச்சிருக்காடா? ஐயா பாத்தீங்களா நீங்களே, என் தங்கச்சிக்கே பிடிக்கல. தயவு செஞ்சு சொல்றேன், எல்லாரும் கிளம்புங்க. இல்லண்ணே, அவர் பிடிச்சிருக்கு. ஏ பைத்தியமே உனக்கு, அவன் குட்டட்டி மாதிரி இருக்கான். அவனை போய் கல்யாணம் பண்ண போறியா நீ? இல்லண்ணே, அவரை தான் பிடிச்சிருக்கு. அவனை கல்யாணம் பண்ணா உன் வாழ்க்கையே நாசமா போயிடும். தயவு செஞ்சு சொல்றது கேளு. இல்லண்ணே, அவங்க வெளியே பேசிட்டு இருந்தா நான் கேட்டேனே. சித்தப்பா, மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். ஏழை எளிய மக்களுக்கு வந்து என்னால் முடிஞ்சது உதவி பண்ணுறேன். படிக்காத குழந்தைங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். அந்த சந்தோஷமே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. கல்யாணம்லாம் வேண்டாம் சித்தப்பா. மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது சித்தப்பா. சம்பாதிக்கிறோம், தூங்குறோம், அது மட்டும் வாழ்க்கையில் இல்லை சித்தப்பா. எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறோம் பார்த்தியா, அது மன நிம்மதியாக இருக்குது சித்தப்பா. நீங்கள் கூட அதை பண்ணியிருக்க மாட்டீங்க. நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாங்களா, மனசு நிம்மதியாக இருக்குது சித்தப்பா. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் சித்தப்பா. எல்லாத்துக்கும் ஒரு ஜோக்கராக இருக்கிற சித்தப்பா. இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் சித்தப்பா. வாங்க சித்தப்பா போகலாம். வா சித்தப்பா. நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு பணங்காசு ஆடம்பரம் முக்கியம் இல்லை, சந்தோஷம் மன நிம்மதி தான் முக்கியம். அந்த வகையில் அவர் எவ்வளோ சிறந்தவர்னா, எனக்கு வரப்போகிற கணவர் அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டதில்லை. என்னையும் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலும் போதும். அந்த அளவுக்கு அவர் சிறந்தவர் தான். அவர் வளர்த்தியில் வேணுன்னா குட்டையாக இருக்கலாம், ஆனால் மனசளவில் அவர் உயர்ந்து தான் இருக்கார். மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாரு, என்ன பத்திரமா அவர் பார்த்துக்குறாரு. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அவரை தான் கட்டிக்கிறேன். வரணும். யாமச்சான் டேய் ஜோடா, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு. என்னடா சொன்ன? இங்க வாடா. வா இங்க வாடா, கீழே கும்பிடா. இப்போ 8 நிமிஷா. இப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சுடா. செம்ம ஹாப்பியாக இருக்க. பாய். வாட்டலுக்கு போகலாம். ಹಾಯ್ ವಣಕಂ ಎಲ್ಲರಿಗೆ, ಇದು ಉಂಗ್ಲ ಅಲೀಶಾ. ஸோ எல்ஜி டவர்ஸ் யூடியூப் சேனல்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் டச் பண்ணுங்க.